குருமூர்த்தி மாதிரியான நபர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் வந்து உயர்கல்வியை முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே வச்சிடணும் அப்படின்னா இந்த புத்தி எங்கேயா வருமா? ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட தாக்குதலை வந்து ஒரு மாநில அரசால ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்து நிறுத்த முடியாது. அதில் இருக்க ரிஸ்க் அதுதான். இப்போ ஒரு கட்டத்தில் இவர்களும் பலியாவார்கள். கல்வியில் வந்து அவர்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களை இடைநிற்றல் செய்வோம், ஃபெயில் ஆகிட்டானா நாங்கள் டீடைன் பண்ணுவோன்றது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. கல்வி எங்களுக்கு வேணாம். நீ 5ஆம் கிளாஸ்லேயே நான் ஃபெயில் ஆகுவேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கேடுகட்ட புத்தி அது. இது எவனும் படிக்கக்கூடாதுன்ற புத்திங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கூலி வேலை செய்கிற மனிதர்கள், வீட்டு வேலை செய்கிற பெண்களோட குழந்தைகள், வாயிற் காப்பான்களாக வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் அதாவது வளரும் பருவத்திலே பிடிச்சணும். அது சின்ன பசங்களை கீழே பிடிச்சி உன்னை வந்து கம்யூனலாக மாற்றிடணும். அதுதான் ஆர்எஸ்எஸோட ஆபத்து. சித்தாந்தம் வந்து மெல்ல மெல்ல பரவுது, விஷமாக பரவுது. எல்லாரும் நினைக்கிறாங்க உயர் ஜாதி இந்துக்கள் கிட்ட தான் அது வரும்னு. கிடையாது. SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Training Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. Irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாடஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கல்விக் கொள்கையை வகுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அதில் இருக்க ஒரு ஷரத்தான அந்த 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. இங்கே இருக்க அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தது தான் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இந்த ஒரு இது கொண்டு வரதுக்கான காரணம் இல்லைங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே படிப்பில் அவங்க வந்து எல்லாருக்கும் படிப்புன்ற கான்செப்டே மறைமுகமாக அவர் நிராகரித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றது ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமான நடவடிக்கை. கல்வித்துறையில் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். 100% லிட்ரஸி ரேட் அடையணும். நாடு விடுதலை அடைஞ்சு 77 ஆண்டுகள் கழித்தும் அதை அச்சீவ் பண்ணலைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதனால் எல்லாரையும் என்ரோல் பண்ணணும், பள்ளிக்கல்வி வரைக்குமா எல்லாரையும் கொண்டு வரணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் எல்லா அரசுகளும் தொடர்ச்சியாக திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜேபி வந்ததுலேருந்து புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் படிக்கிறது எவ்வளோ தூரம் டிஸ்கரேஜ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அதை காலி பண்ணணுமோ அவ்வளோ தூரம் காலி பண்ணாங்க. எல்லாருக்குமான உயர்கல்வி இல்லைன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. உயர்கல்வியை வேணான்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. மட்டமான புத்தியோட உயர்கல்வி என்பது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு தேவையில்லாதுன்னு வெளிப்படையாகவே அவங்களுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள்லாம் பேசவே ஆரம்பித்தாங்க. குருமூர்த்தி மாதிரியான நபர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் வந்து உயர்கல்வியை முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே வச்சிடணும் அப்படின்னா இந்த புத்தி எங்கேயா வருமா? உயர்கல்வி என்பது ஜென்ரல் நியூட்ராலிட்டியில் இருக்கணும். ஆணும் படிக்கணும், பெண்ணும் படிக்கணும். இதெல்லாம் ஏன் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, படித்தா இவங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. கல்வி அறிவு உள்ள ஒருவன் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பிஜேபி ஏற்றுக்கொள்ள மாட்டான். பகுத்தறிவுக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள். அதனால் இவர்களுக்கு எதிராக யோசிக்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த வேலை தான் கல்வியை வந்து கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து 10.5 ஆண்டுகளில் கல்வியை எல்லோருக்கும் மறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப நைச்சியமாக சூட்சமாக செய்ய ஆரம்பித்தது எல்லா மட்டங்களிலுமே. இது உயர்கல்விக்கு மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, ஆரம்ப கல்வி வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதை தான் உங்களுக்கு காட்டுது. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் ஆக்குறீங்கன்னா அந்த குழந்தைக்கு தோல்வி மனப்பான்மை வந்துடும். அதனால தான் நம்ம வந்து டிடைன் பண்ணக்கூடாது, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தையும் பாஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நீ டீடைன் பண்ணுறனா அதை விட ஒரு மோசமான கொடூரமான நடவடிக்கை ஏதாவது இருக்க முடியுமா? அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததற்காக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன, நிதி ஆதாரங்கள் நிறுத்தப்படுது. ஆகவே இந்த விஷயத்தில் மோடி கவர்மெண்ட் செய்வது மிக மிக தவறு. அன்பில் மகேஷ் சொன்னது கரெக்ட், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பொருந்தாது. ஆனால் எத்தனை நாளைக்கு இவங்களால இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியும்னு தெரியல. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட தாக்குதலை வந்து ஒரு மாநில அரசால் ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்து நிறுத்த முடியாது. அதில் இருக்க ரிஸ்க் அதுதான் உங்களுக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் இவர்களும் பலியாவார்கள். அது தவிர்க்க முடியாததாகத்தான் தோன்றுகிறது. 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் நம்ம ஓரளவு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்கலாம். இப்போ 29 வரைக்கும் எந்த நிவாரணமும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இன்னும் 5 வருஷம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். 4.5 வருஷம் அனுபவிச்சு தான் ஆகணும். கல்வியில் அவங்க முதல்ல கையை வைப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரியான விஷயங்களோட நீட்சி தான் வந்து இவங்க திருப்பி ட்ரை பண்ணுறாங்க.
ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க தான் வந்து நமக்கு வந்து அந்த எஜுகேஷன் எல்லாருக்குமான எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஐ மீன் மெக்காலே வந்து தான் எல்லாருக்குமான எஜுகேஷன் கொடுத்தாங்க. அதுவே தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்ற மாதிரி விஷயங்களுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே கல்வி இருந்துச்சு, இங்கிலீஷ்காரங்க வந்து தான் தடுத்து வச்சாங்கன்ற மாதிரி விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குல்ல. இல்லை எல்லா கிளாரிட்டியும் இருக்குது. இப்போ மெக்காலே கல்வி திட்டம் வரலன்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம். லார்ட் மெக்காலே பிரபுவோடைய கல்வி திட்டம் வரவில்லை என்றால் நானும் நீங்களும் கூட படிச்சிருக்க மாட்டோம். கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு வசதியான ஒரு விஷயமாக, அவங்களுக்கான தனி உரிமை சொத்தாக, ப்ரிவிலேஜ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்திருக்கும். நம்மெல்லாம் படித்தது காரணமே மெக்காலே கல்வி திட்டம் வந்ததால தான். ஆகவே வெள்ளக்காரங்காலத்துக்கு வரதுக்கு முன்னால் எல்லாரும் படிச்சிருந்தாங்கிறதெல்லாம் அயோக்கியத்தனமானவர் தான். ஆகவே நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம், இந்த கல்வியை இன்றைக்கே மறுக்கக்கூடியவர்கள், 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் ஆக்கும்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசு, அந்த அரசை வழிநடத்தக்கூடிய மனித குலத்துக்கு எதிரான சித்தாந்தம், இவையெல்லாம் வெள்ளைக்காரர்கள் காலத்துக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளலாம். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றின ஒரு தவறான புரிதலோ ஒரு தவறான கற்பிதங்களோ தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருக்குங்க. நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பரோடா மன்னருடைய மிலிட்ரி செக்ரட்டரியாக வேலை கிடைக்குது. ஆனால் அவர் தங்கறதுக்கு அகமதாபாத்தில் எங்கேயுமே இடம் இல்லை, எங்கேயுமே இடம் இல்லை. அவர் வேலை வாய்ப்பிலுமே தீண்டாமை தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாது. அவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவருக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது. ஆக இந்த நிலைமை தான் வந்து இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரர்கள் காலத்திலையும் அதுக்கு முன்னாலேயும் தீண்டாமை கொடுமை இருந்த காலகட்டம். விடுதலை அடைஞ்ச பிறகு தான் இதெல்லாம் மெல்ல மாற ஆரம்பிக்குது. ஆகவே இந்த தீண்டாமை ஒரு சில இடங்கள்ல இருக்குது. தீண்டாமையுடைய சூத்திரதாரிகள் RSS, மனுஸ்மிருதி, பிஜேபிக்காரர்கள் தான். இவருடைய இந்துத்துவ அஜெண்டா தான் அதை பெற்றெடுத்த குழந்தை தான், இந்துத்துவா பெற்றெடுத்த குழந்தைகள் தான் RSS, பிஜேபி போன்ற சங்க பரிவார அமைப்புகள். ஆகவே நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு அந்த கல்வியில் வந்து அவர்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களை இடைநிற்றல் செய்வோம், ஃபெயில் ஆகிட்டானா நாங்கள் டீடைன் பண்ணுவோன்றது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. கல்வி எங்களுக்கு வேணாம், கல்வி வந்து வேணாம். கல்வி இல்லாமல் இருந்தால் தான் மதவெறியை புகுத்த முடியும், முஸ்லிம்ஸ்க்கு எதிரான பிரச்சாரத்தை ஊக்குவிக்க முடியும், சாதிய கட்டமைப்பை தக்க வைக்க முடியும். அதனால் கல்வி என்பது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருடலான ஒரு விஷயம். உயர்கல்வி சுத்தமாக வேணான்றாங்க. உலகத்தில் எந்த நாடாவது இதை செய்யணும்? அதை நேரடியாக வேணாம். ரீசெண்டாக தாலிபான் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெண்கள் படிக்கக்கூடாது. ஆமாம், அதே தான் ஒரு மறைமுகமாக இவங்க பண்ணுறாங்க. அங்கே அவன் பெண்கள் மட்டும் படிக்கூடாதுன்றான், இவன் எவனுமே படிக்கூடாதுன்றான். உயர்கல்வின்ற கான்செப்டே எங்களுக்கு வேணான்றான் இவன். ஏன்னா கல்வி கற்றவர்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பாக. அதனால கல்வி வேணாம். கல்வியே வேணான்னும் போது உயர்கல்வி எதுக்கு? அதுவும் வேணாம் எங்களுக்கு. கல்வி நீ ஒழுங்காக கற்றுட்டு போனால் தானே உயர்கல்விக்கு போவேன். கல்வியிலே அதை நான் கெடுத்துடுறேன், உயர்கல்வி போனால் அதையும் நான் கெடுக்கிறேன். ஸோ இது வந்து முழுக்க அவர்களுடைய இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற முயற்சிப்பதன் ஒரு பின்னணி. கல்வியில் அவங்களுக்கு நீண்டகால செயல் திட்டங்கள் இருக்குது. பிஜேபிக்கு கல்வியில் நீண்டகால செயல் திட்டங்கள் இருக்குது. இல்லாட்டி இப்படி ஒரு கேவலமான புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வருவாங்களா? அதனுடைய தொடர்ச்சி தானே இன்றைக்கி எவ்வளோ அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு மாநில பட்டியலில் தான் இருக்குது கல்வி. இந்திரா காந்தி பண்ண பாவம் அதை மத்திய பட்டியலில் கொண்டு போனது, திரும்ப கொண்டு வர முடியல திமுக ஆட்சியில் இருந்தோம். இன்றைக்கி கல்வியெல்லாம் அவன் வந்து திட்டத்தை போட்டு நம்மளை படின்றான். அது சாதிய கட்டமைப்பை, இந்துத்துவ வர்ணாசிரமத்தை கட்டமைக்கக்கூடிய, அந்த மனு தர்மத்தை நிறுவக்கூடிய, மனுஸ்மிருதியை நிறுவக்கூடிய விவகாரம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையும் அதனுடைய தற்பொழுதைய வடிவங்களும். ஆனால் இதுவே ஒரு சில பேர் பாலிசி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் போடுறதால யாருமே படிக்கிறது இல்லை, ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ எஜுகேஷனலிஸ்ட் இதெல்லாம் வந்து தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய எஜுகேஷனலிஸ்டே ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ரொம்ப தவறான மேட்டுக்குடி மனப்பான்மை, எலிட்டிஸ்ட் மைண்ட் செட்டுன்னு. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குழந்தைங்க, அவன் 10 வயசு பையன். 8ஆம் கிளாஸ் படிக்கிறன்னா 12-13 வயசு. ஆஸ் பர் லா தே ஆர் சில்ட்ரன். அவனை எப்படி நீ ஃபெயில் ஆகும்? 10ஆம் கிளாஸ் ஆல் பாஸ் நம்ம கேட்கலையே. ஏன்னா 10ஆம் கிளாஸ் அடிப்படை வேலைக்கான ஒரு தகுதியாக இருக்குது. ஒரு பியூன் வேலைக்கு போகணுன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணுன்றோம். 10ஆம் கிளாஸில் போய் நம்ம யாருமே வந்து ஆல் பாஸ்ன்னு கேட்கல. 5ஆம் கிளாஸும் 8ஆம் கிளாஸும் நம்ம ஏன் ஆல் பாஸ்ன்றோம்? அந்த சின்ன வயசில் தோத்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தோல்வி மனப்பான்மை வந்துடும். கல்வி மேலே அதுக்கு ஒரு அவர்ஷன் வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும். அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். பள்ளி படிப்பில் தொடர்ந்து ஃபெயில் ஆனவங்க பல பேர் மிகப்பெரிய மேதைகளா, நீதிபதிகளா, மிகப்பெரிய மகான்களா, மிகப்பெரிய மனிதர்களா வந்திருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பேர். ஆமாம், பள்ளி கல்வியில் தோற்றவர்கள் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக, சமுதாய சீர்திருத்தவாதிகளாக, மிகப்பெரிய மனிதகுல ஆர்வலர்களாக, தலைவர்களாக, எழுத்தாளர்களாக வந்திருக்கிறார்கள். நீ 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் போய் குழந்தைய ஃபெயில் ஆக்கினீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தோல்வி மனப்பான்மை வந்துடும். எப்பயுமே வந்து மனிதர்களுக்கு, தனி மனிதர்களுக்கோ
குறிப்பாக குழந்தைகளுக்கு தோல்விகள் வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. தோல்வி மனப்பான்மை வர, அது வெறும் தோல்வி அல்ல. 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் ஆக்குறேன்னா அது தோல்வி அல்ல, தோல்வி மனப்பான்மை. அது வந்துன்னா அது வாழ்க்கை பூரா அந்த குழந்தைக்கு வந்து அது தோல்வி மனப்பான்மையோட தான் வாழ்க்கையை அணுகும். அதனால தானே நம்ம 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் ஆக்கக்கூடாதுன்றோம். முதல்ல 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஃபெயில் ஆக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் எப்படி டெவலப் ஆகுது? அந்த புரிதல் இருந்ததுனா தான் இது புரியும். நீ 5ஆம் கிளாஸ்லேயே நான் ஃபெயில் ஆகுவேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கேடுகட்ட புத்தி அது. இது எவனும் படிக்கக்கூடாதுன்ற புத்திங்க அது. யார் ஃபெயில் ஆவா? நல்லா கவனிங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய பொருளாதார வசதி சரியா இல்லாம வீட்டுல பொருளாதார வசதி மட்டும் இல்லை, சமூக வசதியும் சரியா இல்லாது. இங்கே பொருளாதார வசதியும் சமூக வசதியும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை ஃபெயில் ஆகுதுன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பெரும்பாலும் அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கூலி வேலை செய்கிற மனிதர்கள், வீட்டு வேலை செய்கிற பெண்களோட குழந்தைகள், வாயிற் காப்பான்களாக வாட்ச்மேனாக இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் ஃபெயில் ஆகும். அப்போ அந்த குழந்தை அதோட சமூக நிலையும் அதனுடைய பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா அது ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும்? அது மனசு வந்து பாதிக்கப்படும். பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்? தொடர்ந்து அதால் கல்வி கற்பது என்பது இயலாததாகும். அதிகபட்சம் அது பள்ளி படிப்பை தாண்டதே கஷ்டமான விஷயமா மாறும். அதை தான் இவனுங்க விரும்புகிறானுங்க. உயர் ஜாதி இந்துக்களோட குழந்தைகள் ஏதாவது 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகுமா? வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த குழந்தையோட சமூக அந்தஸ்து இந்த மாதிரி. 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஒரு உயர் ஜாதி குடும்பத்திலேருந்து வரக்கூடிய குழந்தை 99% ஃபெயில் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியரே அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபெயில் ஆகிறது பூரா யார்? செருப்பு தைக்கிறவனோட குழந்தை, வீட்டு வசதி செய்கிற பெண்ணோட குழந்தை, ஆட்டோ ஓட்டுறவரோட குழந்தை, இந்த குழந்தைங்க தானே ஃபெயில் ஆகுது. அப்போ பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் இது வந்து அடித்தட்டு மக்களை தானே பாதிக்குது. இல்லை, அது இன்னொரு எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை இது மாதிரி ஃபெயில் ஆகுதுன்ற பட்சத்தில் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி நகர்த்துறதுக்கான வாய்ப்புன்றதுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பல இடங்கள்ல இப்பவுமே 10th + 2க்கே விட்டு கொடுக்குறாங்கன்ற அளவுக்குலாம் ஒரு சில ஸ்கூல்ஸ் மாட்டிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இவங்க என்ஷூர் பண்ணுவாங்க? பண்ண முடியாதுன்ற. அதுதான் நீங்கள் வந்து 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தைய நாங்கள் வந்து நோ டிடென்ஷன்ஸ் பாலிசியை வித்ரா பண்ணுவோன்றது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். இது வந்து மனு தர்மத்தை நிறுவக்கூடிய, குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே படிக்கணும்னு விரும்பக்கூடிய அவங்களோட செயல் திட்டங்க இது. அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய RSSோட கொடும் செயல் திட்டங்களில் இதுவும் ஒரு கல்வி எனக்கு வேணும். அம்பேத்கர் காலத்தில் இருந்த கல்வி உதவித்தொகை, தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்கல்விக்கு போகிறதுக்காக சில என்டோமெண்ட்ஸ் இருந்தது. யார்? அப்போ இருந்த பெரிய பணக்காரர்கள், மன்னர்கள், பரோடா மன்னர் மாதிரி இருந்தவங்க வந்து பணத்தை போட்டு ஒரு என்டோமெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இப்போ மோடி கவர்மெண்ட்டில் நீக்கப்பட்டிருக்கு. 100 வருஷமாக இருந்ததெல்லாம். அம்பேத்கர் வந்து கொடுமைகளை சந்திச்சாரு, எல்லாம் ஓகே. ஆனா அதே அம்பேத்கர் பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல சேர்ற எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்குமே இது இருந்துச்சு, ஸ்காலர்ஷிப் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப காலி, எல்லாமே காலி. அம்பேத்கர் காலத்துல சமுதாய அம்பேத்கரை தூக்கி நாங்க தான் அம்பேத்கருக்கு பண்ணணும்னு சொல்லி பிஜேபி அம்பேத்கர் வந்து மிக பெரிய கொடுமைகளுக்கு உள்ளானவர் என்பதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா அந்த அம்பேத்கர் வெளிநாடு போய் தான் படிச்சாரு அந்த காலகட்டத்திலே. அப்ப அதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் இருந்தது. அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் இப்ப ஒழிச்சிட்டானுங்க. ஆகவே யாரும் படிக்கக்கூடாது, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் படிக்கக்கூடாது என்பதில் பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இத்தகைய நடவடிக்கைகள். ஸ்காலர்ஷிப்பை ஒழிச்சு கட்டுறது, க்ளோஸ்டு டோராக வந்து கல்வியை கொண்டு போகிறது, இது எல்லாமே வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய சிந்தனைகள் அவர்கள் மண்டையில் ஏறக்கூடாது. ஆனால் இப்போ இதை வச்சுட்டு இன்னொரு எலைட் அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டீச்சர்ஸை புஷ் பண்ணுங்க, பசங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள், எங்கே சார் டீச்சர்ஸே வேலை பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. சிலபஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டீச்சர்ஸை புஷ் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தவிர எக்ஸிஸ்டிங்ஸில் இருக்க ப்ராப்ளமையும் யாரும் வந்து அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. குறிப்பாக யூபி, பீகார் போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 10th + 2க்கு ஏறி விட்டு போகிறது, நீட் எக்ஸாம் அதை கொண்டு எவ்வளோ முறைகேடு நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். அதை இந்த கவர்மெண்ட்டால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப சின்ன பசங்க மேலே இவங்க பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் வளரும் பருவத்திலே பிடிச்சணும். அது சின்ன பசங்களை நீட் வரைக்கும் வந்தால் தானே நீ கேள்வி கீழே பிடிச்சி உன்னை வந்து கம்யூனலாக மாற்றிடணும். ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் வந்து பிஜேபியோட செயல் திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சங்க. கேட்ச் தம் யங்குன்னுவான். ஏன்னா அவன் அடுத்த 25 வருஷத்தை அவன் யோசிக்கிறான், அடுத்த 50 வருஷத்தை யோசிக்கிறான், அடுத்த 25 வருஷத்தை அவன் யோசிக்கிறான். எனக்கு இப்போ நன்மை வேணும், அமைதியாக அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். RSS இந்துத்துவவாதிகள் அவர்கள் வேலையை அமைதியாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லை. அதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அடுத்த ஆண்டு வந்தால் கரெக்டாக அடுத்த ஆண்டு 2025 வந்தால் RSS ஆரம்பித்து 100 ஆண்டு நிறைவடைகிறது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஒர்க் பண்ணுறோம், கடினமாக ஒர்க் பண்ணுறோம், லாங் டேர்ம் கோலுக்காக. ஆமாம், இன்றைக்கி மோடி வந்த பிறகு நீங்கள் வந்து அவன் அமைதியாக அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான், இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை.
ஆகவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு 100 ஆண்டுகளாக இருக்குது. இதை மதசார்பற்ற சக்திகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாதான், இதை புரிந்து கொண்டால் மட்டுமே இதில் உள்ள சில நுட்பமான விஷயங்கள் அவருடைய கண்களுக்கு தெரிய வரும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் பெரியார் போன்றவர்களை பற்றின நம்ம பெரியார் அம்பேத்கர் போன்ற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஜனங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க, இவங்க 2 பேர் இதுக்காக தான் போராடினாங்க, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் விடாமல் படிக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ்க்காக மட்டும் எதிர் பேச்சு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு நியாயம். அதுதான் நீங்கள் வந்து டைல்யூட் ஆகுது. அதிகாரத்துக்கு போனீங்கனாலே சித்தாந்த பிடி வந்து தளரும். ஸோ வாய் அளவில் தானே வந்து இவங்க வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறையில் என்ன இருக்குது இன்னைக்கு? நடைமுறையில் எவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா ஒன்றா உட்கார வச்சு சோறு போடுறதுக்காக தான் பெரியார் காங்கிரஸ் விட்டே வெளில போனார். இன்னைக்கு எத்தனை இடத்துல இந்த கொடுமை நீடிக்குது? எவ்வளோ இடங்கள் இன்றைக்கி அந்த கொடுமை நீடிக்குது? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கொடுமைகள் இன்றைக்கி உயர் ஜாதிகளால் நடத்தப்படல, இடைநிலை சாதிகளால் நடக்குது. இப்போ திருப்பூர் மாதிரியான இடங்களில் உடுமலை சங்கர் படுகொலை இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலைகள் வந்து யாரால் நிகழ்த்தப்படுது? இப்போ ரீசெண்டாக இன்னொரு படுகொலை திருடிட்டு போனாங்க விஷயங்கள். ஸோ முழுக்க வந்து இடைநிலை சாதிகளோட தாக்குதலில் தான் வந்து சமூகம் வந்து இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. எனவே இதுவும் இவர்கள் தான் பெரும்பாலும் அந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்த RSS அந்த விஷயங்கள்ல இன்னும் ஈடுபாடாக இருக்கிறோம். ஆமாம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RSSக்குள்ள அங்கேயும் வந்து இடைநிலை சாதிகள் தான் ஊடுருவி இருக்காங்க. பெரிய அளவில் OBCஸோட இன்ஃப்ளூயன்ஸு அதுதான் RSSோட ஆபத்து. சித்தாந்தம் வந்து மெல்ல பரவுது, விஷமாக பரவுது. எல்லாரும் நினைக்கிறாங்க உயர் ஜாதி இந்துக்கள்கிட்ட தான் அது வரும்னு. கிடையாது. மீடியம் அண்ட் லோ லெவல் காஸ்ட் பீப்புள் கிட்டே, இந்த சோ கால்டு அப்ரஸ்டு பீப்புள் அவங்கக்கிட்டையுமே வந்து அது போய் சேருது. ஸோ SC ST BC OBCs தான் வந்து கடுமையாக இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஜாதி இந்துக்கள் இதிலிருந்து இத்தகைய கொடுமைகளிலிருந்து எப்படியாவது தப்பி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரங்களோட பகிர்ந்து நன்றி சார். Taste the Daily.